நீதிபதி தீர்ப்பை வழங்கிய நிலையில் இந்த தண்டனை விவரங்களானது வருகிற 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்ற தகவலை தற்பொழுது பார்த்து வருகிறோம். ஞானசேகரனுக்கு தண்டனை விவரம் வருகிற 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், தீர்ப்பானது வழங்கப்பட்டு விட்டது, ஆனால் தண்டனை விவரம் 2ஆம் தேதி தான் அறிவிக்கப்படும் அப்படின்னு கூறப்படுகிறது. நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, விரிவான விவரங்களை வழங்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த ஞானசேகரன் குற்றவாளி என்று சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி எம் ராஜலட்சுமி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தினுடைய விசாரணை 5 மாதங்களில் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் ஞானசேகரன் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். தீர்ப்பு வழங்குவதற்காக ஞானசேகரன் இன்று புழல் சிறையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இந்த வழக்கின் அழைக்கப்பட்ட பொழுது ஞானசேகரன் நீதிபதி எம் ராஜலட்சுமி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது அதாவது உங்கள் மீது 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த பிரிவுகளின் கீழும் குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. உங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அந்த 11 பிரிவுகளின் மீதான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் ஒரு குற்றவாளி என தீர்ப்பளிப்பதாக நீதிபதி தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து உங்களுடைய கருத்து என்ன என நீதிபதி ஞானசேகரனிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு ஞானசேகரன் பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக தனது தந்தை இறந்து விட்டார், தாய் மட்டுமே இருக்கிறார், தாயையும் சகோதரியையும் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றனர். அதில் ஒருவர் பெண், அவர் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். மேலும் எனது தொழில் நஷ்டமாகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கின் காரணமாக தனது வங்கி கணக்கு முடக்கப்பட்டு இருப்பதால் தனது குடும்பத்தை கவனித்துக் கொள்ள முடியாத நிலை இருக்கிறது. எனவே தனது முடக்கப்பட்ட வங்கி கணக்கை விடுவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும். ஏனென்றால் தமது குடும்ப பின்னணியை கருத்தில் கொண்டு தமக்கு குறைந்தபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்பில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டது. இதற்கு அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்தவரை ஞானசேகரன் இதுபோன்று தமக்கு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை இருப்பார் என்று அவர் கூறினார் என்றால் அவர் இது போன்ற ஒரு குற்றத்தை அவர் செய்திருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஞானசேகரன் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், அதாவது ஒரு தொடர் குற்றவாளி. அவர் தொடர்ந்து இது போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு பழக்கம் உடையவர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எந்தவித கருணையும் காட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உச்சபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனையை ஞானசேகரன் அளிக்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் ஒரு கேள்வி முன்வைத்தார். அதாவது தண்டனை குறைப்பு செய்யாமல் ஆயுள் தண்டனை வழங்குவதற்கு ஏதேனும் சட்ட பிரிவு இருக்கிறதா என அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து ஞானசேகரனுக்கான அந்த தண்டனை விவரம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது ஞானசேகரன் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரது நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைகிறது. எனவே தற்பொழுது அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவரது தண்டனை விவரம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எனவே ஞானசேகரனை மீண்டும் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். 2ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் பொழுது அன்றைய தினம் மீண்டும் ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். அன்றைய தினம் அவருக்கான தண்டனை விவரம் என்பது அறிவிக்கப்படும். அதாவது அவரை 11 பிரிவுகளின் கீழும் நீதிபதி குற்றவாளி என அறிவித்திருக்கிறார். எனவே அந்த 11 பிரிவுகளில் ஒரு பிரிவு என்பது ஆயுள் தண்டனை, அதாவது அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவாக இருக்கிறது. எனவே அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்றும் அந்த சட்டப்பிரிவின்படியும் நீதிபதி அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வழங்குவாரா என்ற ஒரு கேள்வியை எழுந்திருக்கிறது. இதனை முன்வைத்துதான் நீதிபதியும் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதாவது தண்டனையை குறைக்காமல் ஆயுள் தண்டனை விதிக்க முடியுமா, அதற்கு சட்டப்பிரிவுகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். ஆனால் ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 11 பிரிவுகளில் ஒரு பிரிவு என்பது அதிகபட்சமாக மேக்சிமம் பனிஷ்மெண்ட் என்று சொல்வார்கள், அது அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு பிரிவும் இருக்கிறது. எனவே ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கான விடை என்பது நீதிபதி எம் ராஜலட்சுமியால் ஜூன் மாதம் 2ஆம் தேதி தெரிவிக்கப்படும். அதுவரை ஞானசேகரனை புழல் சிறையில் அடைப்பதற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்.